வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன, அது கிழக்கின் உதயம், நகரீர நவோதயம். அதில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, நேற்று நான் ஏற்கனவே பதில் ஒன்று போட்டிருந்தேன் பாலங்களை பற்றி, பாலம் வீதிகள் என்று. இன்றைக்கு நான் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, முக்கியமாக மட்டக்களப்பு மையப்படுத்தி சொல்லப்படுற விஷயம், மட்டக்களப்பு நகரத்தை பற்றி. மட்டக்களப்பு நகரத்தில் அனைவருக்கும் தெரியும், பெரிய ஒரு பேருந்து நிலையம். முதல் பேருந்து நிலையம் என்றால் மட்டக்களப்பில் ஒரு சின்ன ஒரு பேருந்து நிலையமாக தான் இருந்தது, அதாவது சிறிய பேருந்து நிலையமாக தான் இருந்தது. அதை மட்டக்களப்பில் விசாலிச்சு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக அந்த பேருந்து நிலையத்தை அமைச்சது கிழக்கின் உதயம் மூலம். அந்த காலத்திலிருந்து கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசில் ராஜபக்ச அவங்க இருந்த ஆட்சியில், ராஜபக்ச இருந்தவங்க ஆட்சி அந்த டைமில் அந்த ஒரு பெரிய ஒரு மட்டக்களப்பு பேருந்து நிலையத்தை அமைக்க முடிஞ்சது. அதுபோல் புகையிரத நிலையம், ரயில்வே ஸ்டேஷனும் அதே போல தான். அதுவும் ஒரு உட்கட்டமைப்புலாம் பூஜ்ஜியமாக இருந்த டைமில் கிழக்கின் உதயம் மூலம் அதையும் அழகாக புனரமைக்கப்பட்டது. அதுபோல தான் கிளப்பில் அதில் மட்டக்களப்பு வைத்தியசாலை மட்டக்களப்பில் போதனா வைத்தியசாலை ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அதாவது மாணவர்கள் பயிலும் ஒரு வைத்தியசாலை ஹாஸ்பிட்டல். அப்போ அந்த வைத்தியசாலையும் கிழக்கின் உதயம் மூலம் பாரிய அபிவிருத்தி அடைந்தது. மக்களுக்கு இலகுவான மருத்துவ சேவையை பெறக்கூடிய ஒரு மையமாகத்தான் தலை விளங்கியது. மட்டக்களப்பு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் கிழக்கு மாகாண மக்களுக்கே ஒரு பாரிய ஒரு சொத்தாக, மக்களுக்கு உதவக்கூடிய பாரிய சொத்தாக விளங்கியது கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசில் ராஜபக்ச அவர்களுடைய எண்ணக்கருவில் உருவான கிழக்கின் உதயம் நகரீர நவோதய என்ற சேர்த்தின் மூலமாகத்தான், அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் அந்த எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட போதனா வைத்தியசாலை உருவானது. போதனா வைத்தியசாலை இப்போது ஒரு அனைத்து மக்களுக்கு, கிழக்கு மாகாண மக்களுக்கு ஒரு பாரிய சொத்தாக இருக்குது. அதை நிறைய பேர் பயனடைந்து வருகிறார்கள். ஆகவே தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைமைத்துவங்கள் என்பது ராஜபக்சர்கள். ஆகவே தமிழ் மக்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அரச கட்டிடங்கள், விசாலமான கட்டிடங்கள் கட்டப்பட்டது கிழக்கின் உதயம் மூலம். இன்னும் நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு வழங்குவேன். மட்டக்களப்பு வாழ் மக்கள் உட்பட கிழக்கு வாழ் மக்கள் ராஜபக்ச என்ற ஆட்சிப்பூட மீறக்குள்ள நிச்சயமா தமிழ் மக்கள் வாழ்வாதார அடிப்படையிலும் சரி, உட்கட்டமைப்பு அடிப்படையிலும் சரி, அனைத்திலும் தமிழ் மக்களுக்கு பாகுபாடு இன்றி சேவை வழங்கிய ஒரு அரசாங்கமே ராஜபக்ச அவங்களுடைய அரசாங்கம். நிச்சயமாக பின்தங்கியுள்ள இன்னும் பல அபிவிருத்திகளை எதிர்வரும் காலத்தில் நிச்சயமாக ராஜபக்ச அவர்கள் ஆட்சிபுட நேரம் கட்டாயம் எங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அது கிழக்கின் உதயம் நகரீர நவோதய பற்றி இன்னொரு காணொளியை நிச்சயமாக நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன். ஆகவே இந்த காணொளியை முழுமையாக பாருங்க. அத்துடன் காணொளி மூலம் பதிவிடுற இந்த பதிவை சற்று சிந்தியுங்கள். தமிழ் மக்களாகி நீங்கள் சற்று சிந்தியுங்கள். ஆகவே நாம் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.